அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் கவனத்திற்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் எப்பொழுது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சி அதிகரிக்குமா, இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ இதை பத்தின சில முக்கியமான அப்டேட்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வேகன்சி உயர்வு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சி உயருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உயரும். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. எப்படி சொல்றீங்க வேகன்சி, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி வேகன்சி இந்த குரூப் 4 வேகன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ குரூப் 4 கொடுத்துருக்கிற வேகன்சியே ரொம்ப கம்மி தான். ஸோ கடந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 7000 வேகன்சிஸ் பக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10,000 வேகன்சி உயர்த்தியிருந்தாங்க. இப்போ வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் இருந்தது. ஸோ அதே நடைமுறை தான் இப்போதும் பின்பற்றுவாங்க. ரைட். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தேர்வு நடத்தி ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே உடனடியாக தேர்வு விடைகள் அந்த ரிசல்ட் வெளியிடுவது, இந்த மாதிரியான ப்ராசஸ் கண்டினியூவாக ஆகும்போது மட்டும்தான் கரெக்டான அந்த வேக்கன்சி நிலவரமே தெரியும். இப்போ என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய வேக்கன்சி ஒன்று கம்மியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வரும், அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ரிசல்ட் விட்ட உடனே கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனண்டம் ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 முறை 3 முறை வேக்கன்சி உயர்வானது நடந்துட்டு இருக்கு குரூப் 4க்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக குரூப் 4 வேக்கன்சி உயர்வு இருக்கும். இனி வரும் காலங்களில் வேணா இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு மாதிரியான கொண்டு வந்துட்டா, டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வந்துட்டா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்கு இல்லைன்னா யூபிஎஸ்சி மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வந்துட்டா வேணா சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு வேக்கன்சி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேக்கன்சி உயர்வு அப்படின்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி மாதிரி கிடையாதுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய துறைகள் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வேக்கன்சி உயர்வு அப்படின்றது, அதாவது அடுத்து இப்போ இருக்கிற வேகன்சி நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமில் கிளியர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் வேகன்சி வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் எடுக்கிறதுல, ஒட்டுமொத்தமாக நிறைய துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடத்தை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி தான். ஏன்னா மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸாம், இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தான் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் நிறைய துறையில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த வருஷம் வரக்கூடிய வேக்கன்சினால இந்த வேக்கன்சி தடைபடுமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த முறை வேக்கன்சி உயர்வு அப்படின்றது இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரிசல்ட் பொறுத்தவரை முன்கூடியே வரப்போகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் எப்போ, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதமும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது, அதுக்கு விட முன்னாடியே கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய தலைவர் பதவியேற்ற நாள்லேயே தலைவர் அப்பயே உடனடியாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சியுடைய எக்ஸாம்ஸை பொறுத்தவரை எக்ஸாம் எழுதுனதுலேருந்து 1 மாதம் இல்லைனா 2 மாதம் உடனடியாக உடனே ரிசல்ட் விடணும். அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சால் உடனடியாக ரிசல்ட் விடுறதுக்கான வேலையை பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த குறிப்பிட்ட மாதத்தில் மீண்டும் அதே எக்ஸாம் வரும். இப்போ குரூப் 4 அப்படின்னாக்கா, குரூப் 4 எப்போ வருது அப்படி இந்த மாதம் வருது அப்படின்னா, மறுபடியும் அடுத்த வருஷம் இதே மாதத்தில் குரூப் 4 வரும். மறுபடியும் 2 மாதங்கள் கழித்து ரிசல்ட் வரும். இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமும் வருடம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்த உறுதிப்பட சொல்லியிருக்காரு. ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் உறுதியாக சொல்லியிருக்காரு, நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, ரிசல்ட் அந்த மாதக்கணக்கெல்லாம் இல்லை. ஸோ முன்கூட்டியே வெளியாக போகுது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படின்ற மகிழ்ச்சியான அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியான தகவலோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.